2025-26 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை அத்துறையின் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக 42 கோடி மதிப்பீட்டில் மாநிலம் முழுவதும் 1000 உழவர் சேவை மையங்கள், கோடை உழவு செய்ய ஹெக்டருக்கு ரூ.2000 மானியம் உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். உழவர் சந்தை காய்கறிகளை நுகர்வோர் வீடுகளுக்கு நேரடியாக டெலிவரி செய்யும் வகையில் உள்ளூர் இணைய வர்த்தகத்துடன் இணைந்து இந்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இடைத்தரகர்கள் இன்றி மக்களுக்கு குறைந்த விலையில் காய்கறிகள் கிடைக்கும். மேலும் இது நடைமுறைக்கு வந்தால் விவசாயிகள், சிறு குறு வணிகர்களும் நேரடியாக பலனடைவார்கள். நிலத்தடி நீரை உறிஞ்சி வேளாணை அளிக்கும் சீமை கருவேல மரங்களை அகற்ற பட்ஜெட்டில் புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் 2500 ஏக்கரில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றி அங்கு மிளகாய் சாகுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு இது சரியான வழியாக இருக்கும் என விவசாயிகள் கருதுகின்றனர். ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் கடைபிடிக்கப்படும் உயரிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள 100 முன்னோடி விவசாயிகள் அந்நாடுகளுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். அங்குள்ள தொழில்நுட்பங்களை கண்டுணர்ந்து தங்களது வயல்களில் அமல்படுத்த ஏதுவாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்காக ரூ.2 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நிலமற்ற உழவர்களுக்கு விபத்து மரணத்திற்கான இழப்பீடு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தப்படுகிறது. இயற்கை மரணத்திற்கான நிதியுதவி 20,000 30,000 ஆகும். இறுதி சடங்குக்கான நிதியுதவி 2,500 10,000 ஆகவும் உயர்த்தி வழங்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் சாகுபடி பரப்பு 151 லட்சம் ஹெக்டராக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். விவசாயிகள் கோடை உழவு செய்ய ஏதுவாக ஹெக்டருக்கு ரூ.2000 மானியம் வழங்கப்படும் என கூறிய அவர், இதற்காக ரூ.24 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 42 கோடி மதிப்பீட்டில் 1000 இடங்களில் முதல்வர் உழவர் நல சேவை மையம் அமைக்கப்படும் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். மேலும் டெல்டா அல்லாத 29 மாவட்டங்களில் பயிர் சாகுபடியை அதிகரிக்க 102 கோடியில் சிறப்பு தொகுப்பு திட்டம் மற்றும் 52 கோடி மதிப்பீட்டில் தரமான விதைகள் வழங்கும் திட்டம் தொடங்கப்படும் என்றும் பட்ஜெட் உரையில் குறிப்பிட்டுள்ளார். சிறுதானிய இயக்கத்தை செயல்படுத்த 52 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதேபோல் எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் 108 கோடி மதிப்பில் செயல்படுத்தப்பட்ட உள்ளதாகவும் இதன் மூலம் 90,000 விவசாயிகள் பயன்பெறுவார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க 12 கோடியில் பருத்தி சாகுபடி திட்டம், 1 லட்சம் ஏக்கரில் 12 கோடியில் மாற்றுப்பயிர் சாகுபடி திட்டம், 15 கோடியில் 7 அரசு விதை சுத்திகரிப்பு நிலையம், 146 கோடி செலவில் இந்த ஆண்டு முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம், 269 கோடியில் கலைஞர் அனைத்து கிராமம் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் 2335 ஊராட்சியில் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் அறிவித்துள்ளார். அதிக விளைச்சலை காட்டும் 3 விவசாயிகளுக்கு பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் பரிசாக 2.5 லட்சம், இரண்டாவது பரிசாக 1.5 லட்சம், மூன்றாவது பரிசாக 1 லட்சம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டியலின விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மானியம் 60% முதல் 70% ஆக உயர்த்தப்படும் எனவும் வேளாண் பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புரத சத்து நிறைந்த காளான் உற்பத்தியை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதற்காக ஊரக பகுதியில் 5 காளான் உற்பத்தி நிலையம் அமைக்கப்படும் என அறிவித்துள்ளார். 50 கோடியில் வேளாண் விளை பொருட்களுக்கான 100 மதிப்பு கூட்டு மையங்கள் திறக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். நகரங்கள், கிராமப்புற மக்களின் ஊட்டச்சத்துக்களை பாதுகாக்க 9 லட்சம் குடும்பங்களுக்கு 75% மானியத்தில் எலுமிச்சை, கொய்யா செடிகளின் தொகுப்பு வழங்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாரம்பரிய காய்கறி சாகுபடியை ஊக்குவிக்க 2.40 கோடியில் சிறப்பு திட்டம், ரோஜா மலர் சாகுபடியை ஊக்குவிக்க 1 கோடி, 15 லட்சம் குடும்பங்களுக்கு காய்கறிகள் விதை தொகுப்பையும் அமைச்சர் அறிவித்துள்ளார். நத்தம்புளி, நல்லூர் வரகு, ஆயக்குடி கொய்யா, வேதாரண்யம் முல்லை, கப்பல்பட்டி கரும்பு, முருங்கை ஆகிய 5 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதுவரை 35 விளை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் பட்ஜெட்டில் சிறு குறு விவசாயிகளுக்கான அசத்தலான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி வாடகை செயலி மூலமாக சிறு குறு விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்கு விடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ரூபாய் 10.50 கோடி மதிப்பீட்டில் 130 வேளாண் வாடகை மையங்கள் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.
உழவர்கள் மேம்பாட்டுக்காக 10 கோடி மதிப்பில் முந்திரி வாரியம் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பனை சாகுபடியை ஊக்குவிக்க பனை மேம்பாட்டு இயக்கத்திற்கு ரூபாய் 1.60 கோடி நிதி ஒதுக்கீடு. பலா மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் பலா சாகுபடியை ஊக்குவிக்க 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உழவர்கள் கூடுதல் வருவாய் ஈட்டும் வகையில் உயர் மதிப்புமிக்க சந்தனம், செம்மரம், மகோகனி, ஈட்டி மர வகைகளை வளர்க்கும் நடைமுறைகள் எளிதாக்கப்படும் என வேளாண் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். இந்த மரங்களை வளர்ப்பது, பதிவு செய்வது, வெட்டி விற்பனைக்கு எடுத்து செல்வது ஆகியவை இதன் மூலம் எளிதாகும் எனவும் இதற்காக தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சுயதொழில் செய்ய விரும்பும் பெண்களுக்கு வேளாண் பட்ஜெட்டில் சூப்பர் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி ஏழை பெண்களுக்கு நாட்டுக்கோழி பண்ணைகளை அமைத்து கொடுக்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக ரூபாய் 6 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். சிறு பால் பண்ணைகள் அமைக்க 4% மானியம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்.